வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நயினார் கும்பலுடைய தூண்டுதலில் பல தமிழக பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு எதிராக பேசிட்டு வராங்களே, அதுபோக ஜேபிசி, பள்ளி ராஜகோபாலன், கோலாகல சீனிவாசு இவங்களையும் தூண்டி விட்டுட்டாங்க. அவங்க ஒரு பக்கத்து கத்திக்கு இருக்காங்க. இது பத்தாதுன்னு தமிழக பாஜகவுடைய தலைமை அலுவலகமான கமலாலயத்திலேயே ஒரு வாரூமே செட்டப் பண்ணிட்டாங்களாம். அண்ணாமலையையும் அவருடைய இயக்கத்தையும் மட்டம் தட்டி பேசணும், கேவலமாக பேசணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட்டை கொடுத்து வாரூமையே செட்டப் பண்ணிட்டாங்களாம். சங்கி பிரின்ஸ் அப்படிங்கிற பேரில் சோசியல் மீடியாவில் இருப்பார்ல, பிரவீன் ராஜ்னு நினைக்கிறேன் அவருடைய பேர். தமிழக பாஜகவுடைய சோசியல் மீடியா அணியுடைய செயலாளராக இருக்கார் இப்போ பொறுப்பில். அவர், செல்வகுமார் இவங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு நயினார் கும்பல்னால. தினமும் அண்ணாமலைக்கு எதிராக பதிவுகள் போடுறதான் இவங்களுடைய பிரைமரி டியூட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சங்கி பிரின்ஸ் அப்படிங்கிறவர் காலையிலேயே ஒரு பதிவு போட்டிருக்காப்புல. என்னன்னா, அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தப்ப 4 வழக்குகளை நான் வாங்கியிருக்கேன். என் மேலே 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுச்சு. அந்த 4 வழக்குகள்லையும் அண்ணாமலை வழக்கறிஞர்களை கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஒரு கேஸில் கூட வழக்கறிஞர்களை கொடுத்து எனக்கு உதவலை அப்படின்னு பதிவு போட்டிருக்காப்புல. இதே பிரவீன்ராஜ் கடந்த காலத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இரவு 2 மணி இல்லை 4 மணி ஆனாலும் ஏவல் துறை தொண்டர்களை வெட்கம் இல்லாமல் கைது செய்ய வரும்போது முதல் ஆளாக காப்பாற்ற களம் இறங்குவது மட்டுமல்லாமல் ஒரு சகோதரனாக உடன் நின்ற உங்களுக்கு என்றென்றும் நன்றி மறவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே பிரவீன்ராஜ் பதிவு போட்டிருக்காரு. நல்ல வேளை சோசியல் மீடியா காலத்தில் வாழ்ந்துக்கு இருக்கோம். கடந்த காலத்தில் என்னென்ன பேசியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மறைக்க முடியாத காலகட்டம். அதனால தான் இவங்களுடைய இரட்டை வேடமெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. 2 மணி ஆனால் என்ன, 4 மணி ஆனால் என்ன, காவல்துறை கைது செய்யும் போது, தொண்டர்களை கைது செய்யும் போது அவங்களை காப்பாற்ற முதல் ஆளாக களம் இறங்குறாரு அண்ணாமலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சகோதரனாக உடன் நிற்கிறாரு அப்படின்னு பதிவு போட்டுட்டு கடந்த காலத்தில் இப்போ என்ன சொல்கிறாப்புல, 4 கேஸு என் மேலே விழுந்துச்சு, ஒரு கேஸில் கூட வழக்கறிஞர்களை கொடுத்து எனக்கு உதவலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசியிருக்காப்புல. அண்ணாமலையை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் தனக்குத்தானே எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, சௌரவ் தாஸ் அப்படிங்கிறவன் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்குல்ல, அதனுடைய செய்தி தொடர்பாளரான். அவன் ஒரு பதிவு போட்டிருக்கான். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் பார்க்கில் போராட்டம் நடக்குது, தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அவசியமாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்கான் சௌரவ் தாஸ். டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்துச்சுல, கொஞ்ச நேரம் தான் இந்த சௌரவ் தாஸ் கலந்துக்கிட்டான். அவன் உட்காந்துருக்கான். அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் விசிறியை வச்சு வீசி விட்டுக்கு இருக்காரு. அப்படி சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கு இருக்கானுங்க இவனுங்களாம். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூரில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் வந்து கலந்துக்கணுமா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ராதா ரவி சொல்லுவார், உடஞ்ச பொருளுக்கெல்லாம் உங்கள் அப்பா நான் காசு கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இப்போ கமெண்ட் செக்ஷனில் பெங்களூருக்கு வந்து கலந்துக்க இந்த ட்ராவல் செலவு இதுக்கெல்லாம் யார் காசு தருவா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேட்டுக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் பெங்களூரு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் ஐக்யூ இருக்குது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய சப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தான் ஐக்யூ இருக்குது. அதனால இவனுங்க இப்படி பதிவு போடுறதுல ஆச்சரியம் இல்லை. இது 2. இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.